ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 ரூபாயில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? டிஸ்பிளேயில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. சாதத்து கூடவும் தோசை கூடவும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட சுண்டைக்காய் வத்தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. அடுத்ததாக இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அது தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல சேர்த்துருக்க அனைத்து பொருளுமே வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான். 10 ரூபா மட்டும் இருந்தால் போதுங்க. சுண்டைக்காய் வத்தல் வாங்கி சூப்பராக சுவையான டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு நல்லா கொதிக்கட்டு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டிங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.